உலகெங்கும் பரவியிருக்கும் ஆன்மீக அன்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஸ்ரீ குரு பகவான் யூடியூப் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று காண இருப்பது அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன, அக்னி தோஷம் என்றால் என்ன, அக்னி காலம் என்றால் என்ன. இது மூன்றும் ஒரே பொருள்தான். இது என்னவென்று நாம் விரிவாக காண்போம். நாம் இதில் 3 முறையாக காண இருக்கிறோம். 3 முறையில் நாம் காண இருக்கிறோம். ஒன்று ஜோதிட ரீதியாக, இன்னொன்று ஆன்மீக ரீதியாக, மூன்றாவது அறிவியல் ரீதியாக. ஜோதிட ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால், மேசராசியில் பயணிக்கக்கூடிய, அதாவது சித்திரை மாதத்தில் பயணிக்கக்கூடிய காலமும், ரிஷபராசி வைகாசி மாதத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களும் நாம் அக்னி நட்சத்திரம், அக்னி காலம் என்கிறோம். நாம் இதுவே மாத அடிப்படையில், ராசி அடிப்படையில் நாம் சொன்னோம். இதுவே நட்சத்திர அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டுமென்றால், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் இதில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களிலும் நாம் அக்னி காலம், அக்னி தோஷம் என்கிறோம். அதாவது பரணி நட்சத்திரத்தை பயணிக்கக்கூடிய காலங்களில் உக்கர அக்னி என்றும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலத்தை முழு அக்னி என்றும், ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலத்தை மித அக்னி என்றும் நாம் சொல்கிறோம். இது வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். சூரியனிலிருந்து பூமிக்கு வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதாவது ஆன்மீக ரீதியாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அர்ச்சுனன் காண்டாவனத்தை எரித்த காலம் அக்னி நட்சத்திரம், அக்னி தோஷம் என்கிறோம். இதை நாம் அறிவியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால், சூரியன் வடகோளத்தில் நேரடியாக பயணம் செய்யக்கூடிய காலங்களில் புவி அதிகமாக வெப்பமடையும். இந்த காலகட்டத்தை நாம் அக்னி நட்சத்திரம், அக்னி தோஷம் என்கிறோம். ஆக எந்த முறையில் நாம் பார்த்தாலும் இந்த காலம் மிக வெப்பமான காலம், அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலம். நாம் இதில் இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய, ஆன்மீக ரீதியாக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நம் உடலுக்கு எந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆன்மீக ரீதியாக சில சடங்குகளை நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள நீங்கள் நாம் போடுகின்ற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள். நாம் அடுத்த வர வீடியோவில் நாம் இதை சொல்ல இருக்கிறோம். தொடர்ந்து நாம் போடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, வணக்கம்.